ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சன்னா மசாலா குருமா எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு சன்னா எடுத்திருக்கேன், அதோட ராஜ்மா, கிட்னி பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது ரெண்டுத்தையும் நான் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். தண்ணியை இருத்து எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் அரை மூடி, முந்திரி சிறிதளவு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு ஒரு டீஸ்பூன் எடுத்து இதை நல்லா அரைச்சி பட்டு போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம சட்டி வச்சுக்கலாம். அதில் தேவைக்கேற்ப எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணி இதை நல்லா பொரியட்டும். தீஞ்சிடாமல் பொரிஞ்சு வரமேது நம்ம ஒரு டீஸ்பூனுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகமும் நல்லா நமக்கு வெடிக்கிற சவுண்டு கேட்கும். ஸோ அந்த வெடிக்கிற டைமில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகட்டும். டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகும்போது மீதி பொருட்கள்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் எனக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடுச்சு. இதில் ஒரு டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதில் 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், தக்காளி ஆட் பண்ணி இதையும் நல்லா கொலைய நம்ம வதக்கிக்கலாம். அதோட ஒரு டீஸ்பூனுக்கு நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது அவ்வளோவா காரம் இருக்காது. உங்களுக்கு காரம் வேணுங்கிறவங்க நீங்கள் நல்ல மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1/4 டீஸ்பூனுக்கு நான் ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் 2 டீஸ்பூனுக்கு நான் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1 டீஸ்பூனுக்கு கறி மசாலா தூள் ஆட் பண்ணுறேன். இது மட்டும்தான் நம்ம மசாலாவுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நமக்கு தேவைக்கேற்ப தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 200 ml தண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ குருமா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப நான் கல் உப்பு ஆட் பண்ணுறேன். இதை நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த விழுது, தேங்காய் விழுது, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் தேங்காய் விழுதை நம்ம ஆட் பண்ணணும். இல்லைனாக்கா நமக்கு ரொம்ப பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். அப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வேக வச்சுருந்த நம்ம சன்னாவையும் ராஜ்மாவையும் கொட்டி நல்ல ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சோடனே உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ்க்கு உங்களுக்கு அந்த கிரேவி வேணுமோ, குருமா வேணுமோ அந்த திக்னஸ்க்கு உங்களுக்கு வந்துடும். அப்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, தோசை, பூரி எல்லாத்துக்கும் நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.